மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையையும் மனித உரிமையும் மண்ணுரிமையும் பாதுகாக்க நடைபெறுகின்ற இந்த மகத்தான ஆர்ப்பாட்டத்தில் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அன்புள்ளம் கொண்ட புதிய தமிழகம் கட்சியினுடைய பாசமிகு தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்ட ஒன்றிய பேரூராட்சி நகராட்சி நிர்வாகிகளுக்கும் மேடையிலே வீட்டிருக்கின்ற மாநில நிர்வாகிகள் மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் வி.கே. ஐயர், பொருளாளர் எஸ்.எம். செல்லத்துறை அவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் இதிலே விருப்பப்பட்டு தன்னைத்தானே இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இதில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கூடிய தமிழ் தேசிய தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் வீரரசு அவர்களுக்கும், இந்த கொளுத்துகின்ற வெயிலே திரளாக கூடியிருக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் இளைஞர் நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும், அதேபோல இந்த செய்தியினை சேகரித்து மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதிலே மிக முக்கியமான பங்காற்றி வருகின்ற ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்த காரணத்தினாலே நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளும் பொதுமக்களும் தொண்டர்களும் தாய்மார்களும் எண்ணிலடங்காத வேதனையோடு இருந்த நேரத்தில் அவர்கள் அந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருந்து இன்னும் மீளாத இந்த நேரத்தில் ஒரு போராட்டத்தை அறிவிப்பது எவ்வளவு பெரிய கடினம் என்பதை எல்லோரும் அறிவார்கள். புதிய தமிழகம் கட்சி தேர்தலில் பெறக்கூடிய வெற்றி வாய்ப்புகளுக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. இந்த நாட்டிலே ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகள் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். பிறப்பிலே உயர்வு தாழ்வு கற்பிக்கின்ற பேதமைகள் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். சமத்துவமும் சம உரிமையும் இந்த தமிழ் மண்ணிலே இந்திய பாரத தேசத்திலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் வந்து சேர வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம்தான் புதிய தமிழகம். அந்த அடிப்படையில் தான் புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பட்ட கடந்த 27 ஆண்டு காலமாக நாம் பல்வேறு பிரச்சனைகள் எடுத்து போராடி வருகிறோம். நாம எந்த பிரச்சனையும் தேடி போவது கிடையாது. பிரச்சனைகள் நம்மை தேடி வந்தால் அந்த பிரச்சனைகளை விட்டுவிடுவதும் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் 1998ஆம் ஆண்டு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை நம்முடைய கவனத்துக்கு வந்தது. 98 துவங்கி ஏறக்குறைய 5 ஆண்டு காலம் நம்முடைய கட்சியினுடைய நடவடிக்கைகளை கூட விட்டுவிட்டு தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமைக்காக மட்டும் போராடினோம். அதனுடைய விளைவாக மாஞ்சோலையிலே வாழ்ந்த 2500 தொழிலாளர்கள் மட்டும் பலன் பெறவில்லை. தமிழகத்திலே பரவியிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டம் முடிஸ் வார்பாறையிலே பணிபுரிந்த 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், நீலகிரி மாவட்டத்திலே குன்னூர் கோத்தகிரி கூடலிலே பணிபுரிந்த ஏறக்குறைய 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேஸிலே பணிபுரிந்து வருகின்ற 5000த்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலே பணிபுரிந்த தொழிலாளர்கள் என ஏறக்குறைய 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நாம் இந்த போராட்டத்தை துவங்குவதற்கு முன்பாக 35 அதிகபட்சம் 53 ரூபாய் மட்டுமே சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் பெறக்கூடிய சம்பளம் 484 ரூபாய் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
எனவே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மறுவளர்ச்சி வந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் போராடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களுடைய அர்ப்பணிப்பால் தான் நடந்தது என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. எல்லோரும் சோகக்கடலிலே மூழ்கினார்கள். நம்முடைய தொண்டர்களை எல்லாம் தட்டி எழுப்புவதற்கு இன்னும் 10 நாள் ஆகுமா, 1 மாதம் ஆகுமா, 2 மாதம் ஆகுமா, 3 மாதம் ஆகுமா என்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட நம்முடைய லட்சியத்தில் இருந்து சிறிதும் கூட விலகக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் நம்மை முழுமையாக ஏற்று நமக்கு வாக்களிக்காவிட்டாலும் கூட வாக்களித்த 2,40,000 மக்களுக்கு நன்றி சொல்வது கடமை என்ற அடிப்படையில் தான் 29ஆம் தேதி ஒரே நாளில் சிறுவத்தில் புறப்பட்டு தென்காசி வரையிலும் காலை 11 மணிக்கு புறப்பட்டு மாலை 10 மணி வரையிலும் அந்த கூட்டத்தை நடத்தி முடித்தோம். நடத்தி முடித்த கையோடு 30ஆம் தேதி முடிந்து 1ஆம் தேதி என்று மாஞ்சோலை சென்றோம். எங்களை அங்கே இருக்க விடவில்லை. ஏறக்குறைய 30ஆம் தேதி 1ஆம் தேதி நான் சென்னை செல்வதாக இருந்தது. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், ஐயா எல்லோரும் வந்து பார்த்து விட்டார்கள், ஒரு தீர்வும் வரவில்லை. எனவே நீங்கள் வந்தால் தான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என்று தொழிலாளர்களுடைய குரல் அங்கிருந்து வந்தது. இனி அதற்கு பிறகும் நாம் பேசாமல் இருக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் 1ஆம் தேதி என்று நாங்கள் ஒரு 16 வாகனங்களிலே இங்கிருந்து மாஞ்சோலை செல்வதாக முடிவெடுத்து மாவட்ட செயலாளர் ராமர் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய வனத்துறை இடத்திலே அனுமதிக்கு எழுதி கொடுத்தார். அந்த வனம் காப்பு காடு என்று சொல்லுகிறார்கள், வனத்துறையுடைய கட்டுப்பாட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எனவே வனத்துறையுடைய அதிகாரி இடத்திலே தம்பி ராமர் அவர்கள் 16 வாகனங்களுக்கு எழுதி கொடுத்தார். நாங்கள் 16 வாகனங்களை குறைத்து 11 வாகனங்களில் தான் சென்றோம். ஆனால் அங்கு ஒரு பெரிய பெட்டாலியன் அங்கே நிறுத்தப்பட்டிருந்தது, போலீஸ் பெட்டாலியன். நாங்கள் போராட்டத்துக்கு போவது என்று சொன்னால் அப்படி போக மாட்டோம். அது 500 வண்டியில் 1000 வண்டியில் தான் போவோம். ஆனால் போவது தொழிலாளர்களை சந்திப்பதற்கு. எல்லா நேரத்திலும் அரண்டவங்களுக்கெல்லாம் இருண்டதெல்லாம் என்பதை போல எப்பொழுது பார்த்தாலும் அவருடைய பார்வை அப்படியே இருந்தது. சரி, தொழிலாளர்கள் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களோடு அதிகம் வாதம் செய்யவோ அல்லது தேவையில்லாமல் நேரத்தை கடத்த வேண்டாம் என்று முடிவெடுத்து அவர்கள் குறிப்பிட்ட அந்த 5 வாகனங்களிலே சென்றோம். இதை விட வேடிக்கை என்று சொன்னால், ஊடக நண்பர்கள் எந்த நேரத்திலும் எங்கு வேண்டுமென்றாலும் செய்தி சேகரிக்க சொல்லலாம், அவர்களை கூட விடவில்லை. இருந்தாலும் அதையெல்லாம் சகித்துக் கொண்டு தொழிலாளத்தில் நாங்கள் 12 மணிக்கு சென்று ஏறக்குறைய 5 மணி நேரம் பயணம் செய்து அதுக்கு பிறகு முதல்ல மாஞ்சோலை சென்றோம். அதுக்கு பிறகு 4முக்கு சென்று எல்லா தொழிலாளர்களையும் அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டறிந்தோம். அதுக்கு பிறகு அன்று இரவு நம்மோடு வந்த மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் எல்லாம் அழைத்து இதற்கு ஒரு தீர்வு காணவில்லை என்று சொன்னால் நம் மீது வரலாற்றிலே ஒரு கரை வந்துவிடும் என்று சொன்னால், மாஞ்சோலை என்று சொன்னாலே அது புதிய தமிழகம் தான் என்பது எல்லோரும் உணர்ந்திருக்கிறார். உதாரணத்திற்கு அந்த ஊடகத்தினுடைய பெயரை சொல்லவில்லை, ஒரு முக்கியமான தொலைக்காட்சி, அவர்கள் கோயம்புத்தூரே வந்து விட்டார்கள். ஏன், நாங்கள் எல்லோரிடத்திலும் பேட்டி எடுத்தோம், நாங்களும் சென்றிருந்தோம். ஆனால் தொழிலாளர்கள் எல்லாம் உங்களுடைய பெயரைத்தான் சொல்லுகிறார்கள். நீங்கள் ஏதாவது கருத்து சொன்னால்தான் அது முற்று பெறும், இல்லை என்று சொன்னால் அது முற்று பெறாது. எனவே அது ஒரு கருத்து சொல்லுங்கள், நீங்கள் எப்பொழுது நீங்கள் அங்கே செல்கிறீர்கள், எனவே நாங்களும் உடன் வருகிறோம் என்று அவர்களும் வந்தார்கள். அவர்கள் இன்று நேற்று வரையிலும் இந்த செய்திகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நமக்கு வரலாற்றிலே இந்த மக்கள் நம்மை ஒரு அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த நாட்டிலே எந்த நேரத்திலும் ஆபத்து வாழ்ந்தவர்களாக, ஆபத்து நேரம், ஆபத்து யாருக்கு வந்தாலும் காப்பாற்றக்கூடிய சக்தி அது புதிய தமிழகத்திற்கு தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து வைத்திருக்கிறார். அது தேர்தல் நேரத்திலே மறந்து விடுகிறார்கள், மறந்து விடுவார்கள் என்பது வேறு விஷயம். அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல்கள் வரும் போகும். ஆனால் வரலாற்றிலே இது போன்ற ஒரு நற்பெயர், ஒரு பாதிப்பு என்று சொன்னால், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்று சொன்னால் இந்த கட்சியால் தான் முடியும் என்பது எல்லா கட்சிக்கும் கிடைக்காது. எனவே அந்த பெயரும் புகழும் புதிய தமிழகத்துக்கு இருக்கிறது. அதுக்கு சொந்தக்காரர்களாகிய உங்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய ஒருவர் கூட யாரிடத்திலேயும் சென்று யாசகம் கேட்கவில்லை.
நாங்கள் 1ஆம் தேதி இரவு 10 மணிக்கு முடிவெடுக்கிறோம். 2, 3, 2ஆம் தேதி என்று இங்கே 13ஆம் தேதி பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிறேன். 4, 5, 2 தினங்களிலே இன்று 1000க்கு மேற்பட்டவர்கள் கூடுகிறார் என்று சொன்னால் இந்த சக்தி புதிய தமிழகம் கட்சியை தவிர வேறு யாருக்கும் தெரியும். இதிலிருந்தே இன்றைய இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள், மாநில அரசு இனிமேல் இந்த மாஞ்சோலை பிரச்சனையிலே நீங்கள் பின்வாங்கித்தான் ஆக வேண்டும், இல்லை என்று சொன்னால் புதிய தமிழகம் விடாது என்பதுதான் இந்த கூடியிருக்கக்கூடிய குரல். நான் ஒரு உத்தரவை பிறப்பித்தேன், அதிகமாக பெண்களை கூட்டி வர வேண்டாம், இளைஞர்களாக வாருங்கள், அதுவும் 20லிருந்து 35 வயதுக்குள்ளாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய விஷயத்தில் மாவட்ட ஆட்சியரோ அல்லது வேறு யாரோ தவறான நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களும் உண்மை புலிகளாக மாறுவார்கள் என்பதை எங்களுக்கு எதை பற்றியும் கவலையே இல்லை. நாங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அது தீர்வு காண வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களை பொறுத்த மட்டிலும் பல விஷயங்களை எப்பொழுதுதான் நமது ஊடகங்களே கொண்டு வருகின்றன, அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். 98ல நான் காலையில போய் மாலை 8 மணி வரையிலும் அங்கு ஆர்ப்பாட்டம் செய்தபோது ஒரு பத்திரிகையில செய்தி வரல. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மாஞ்சோலை ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதுக்கு பிறகு இரவு 8 மணிக்கு புறப்பட்டு 27 கிலோமீட்டர் விடிய விடிய மணிமுத்தாறு வரையிலும் கல்லடைக்குறிச்சி நடந்து வந்தோம். அதை யாரும் எடுக்கல. அதுக்கு பிறகு அன்று மாலையில இங்கே ஆர்ப்பாட்டம் செய்தோம். அது எங்க செய்தி வரல. எல்லாமே ஏதோ ஒரு சாதி முத்திரை குத்தினார்கள், அது அரசியல் ரீதியாக நடப்பதாகத்தான் சொன்னார்களே தவிர இது அங்கு வாழக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள், தமிழகத்திலே பரவக்கூடிய பல லட்சக்கணக்கான தொழிலுடைய வாழ்வுரிமைக்காக புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி போராடுகிறார் என்பதை பல பேர் புரிந்து கொள்ளவே இல்லை. புரிந்து கொள்ள விடாமல் அன்றைய அரசும் அந்த ஆட்சியிலே இருந்தவரும் தடுத்தார். ஆனால் எப்பொழுதுமே அதாவது சத்தியமேவே ஜெயிக்கும், வாய்மையே வெல்லும் என்பதற்கு இணங்க, என்றாவது உண்மை வெளிவரும் என்பதற்கு இணங்க இன்றும் மாஞ்சோலையில நான் அடிக்கடி போகிறோம் இல்லையோ அங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளியும் தங்களுக்கு ஏதாவது என்ற ஒரு வாழ்விலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது புதிய தமிழகத்தால் தான், அது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களால் தான் என்று சொல்வதற்கு நம்முடைய கடந்த கால வரலாறுகள் இருந்திருக்கிறது. எனவேதான் தொழிலாளர்களுடைய அழைப்பை ஏற்று சென்று 2 தினங்களில் இன்று ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டிருக்கிறீர்கள். இதற்காக என்னுடைய நெஞ்சங்கனிந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதோடு இல்லை, ஒருவேளை இதற்கு மேலும் இந்த மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அவர்கள் தன்னிச்சையாக தொழிலாளர்களை அவமானப்படுத்துவது, அவர்களை விரட்டுவது என்று பொய்யாக செயல்பட்டால் என்னுடைய போராட்டம் வடிவம் நிச்சயமாக மாறும் என்று இது வெறும் ஒரு எச்சரிக்கை துவக்க போராட்டம் தான். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் ஆர்வலர்கள், நீங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தமிழர்கள் என்று பேசுகிறீர்களே, கர்நாடகத்திலே காவிரி பிரச்சனைக்காக அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் விரட்டப்பட்டால், அவர்கள் குடியிருப்பு தாக்கப்பட்டால் தமிழன் தாக்கப்படுகிறான் என்று குரல் கொடுக்கிறீர்கள். இங்க உங்களுடைய காலடியில குற்றாலத்தில இருந்து ஏறக்குறைய ஒரு 40-50 கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கக்கூடிய மாஞ்சோலையில அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார். 1929-27 வந்து விட்டார்கள். 29 தான் ஒப்பந்தமாக. ஆனால் அவர் 1927 வந்திருக்காங்க. 100 வருடங்கள் முடிந்து விட்டது. 100 வருடங்களுக்கு முன்பாக என்ன வசதி இருந்திருக்கும்? பஸ் வசதி கிடையாது, ஒரு ரேஷன் கடை கிடையாது, ஒரு காய்கறி வாங்க முடியாது, அங்கே வீடு இது போல வீடா இருந்தது எதுவுமே கிடையாது. மலையினுடைய அடிவாரத்திலிருந்து 40-50 கிலோமீட்டருக்கு அப்பா என்ன வசதி இருந்திருக்க முடியும்? இங்க இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களையும் ஆதரவாளர்களையும் மற்ற மக்களையும் அடித்து துன்புறுத்தி கண்காணிகளை வைத்து நீங்க இந்த மக்களை எல்லாம் கொண்டு போய் ஆங்கிலேயருடைய ஆட்சியில் நடந்தது, கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியில் நடந்ததை சொல்லுகிறேன். அன்னைக்கு யாரும் விருப்பப்பட்டு போகல. கொடுமைப்படுத்தி எப்படி ஆப்பிரிக்க நாடுகளிலே கருப்பின மக்களை வேட்டையாடி பிடித்துக் கொண்டு போனீர்களோ அதே போல இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களை நீங்கள் அச்சுறுத்தியும் அடித்தும் துன்புறுத்தியும் கொண்டு போய் இந்த நிலத்தை பண்படுத்தினீர்கள். 99 ஆண்டு காலம்
அவர்கள் 1998 வரையிலும் அவர்கள் பெற்றுக் கொண்ட சம்பளம் 12 ரூபாய், அதிகபட்சம் 35 ரூபாய். எங்களுடைய போராட்டத்துக்கு பிறகுதான் அவர்கள் முதலில் 150 வைத்தோம். அதுக்கு பிறகு இந்த 484 500 வரையிலும் வருகிறது. இனி அவருடைய வாழ்க்கையை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே 90-100 வருடங்களுக்கு முன்பு எந்த விதமான வசதிகளும் இல்லாத போது காட்டை திருத்தி தேயிலையை பயிரிட்டு அதுக்கு உரமிட்டு வளர்த்து 99 ஆண்டு காலம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் ஈட்டி அது லண்டனுக்கு சென்றது. ஜின்னாவினுடைய பேரனுக்கு சென்று விட்டது. எந்த ஒரு கம்பெனியும் நடத்தின பிறகு அந்த கம்பெனியை மூடுனா அவங்க உரிய நட்டேடு கொடுக்கணும். நட்டேடு கணக்கு போட்டா இன்று வாழுகின்ற தொழிலாளிக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே ஓய்வு பெற்று சென்று பல்வேறு கிராமங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேயிலை தோட்ட குடும்பங்களுக்கும் தலா 5 to 10 கோடி ரூபாய் கொடுக்கணும். அந்த அளவுக்கு சம்பாதிச்சுக்கிறாங்க. இவ்வளவு 8373 ஏக்கர், 1 ஏக்கர் 2 ஏக்கர் அல்ல, 8373 ஏக்கர். நினைச்சு பார்க்க முடியுதா? 7 அடுக்கு, அத்தனையும் காப்பி, தேயிலை, மிளகு, ஏலம், அதுபோல விலையுயர்ந்த மரங்கள். இத்தனை சொத்துக்களையும் 99 ஆண்டு காலமாக அந்த பிபிடிசி நிர்வாகம் அப்படியே வெட்டி வெட்டி கொண்டு போய் கொள்ளையடித்தார். நீ மூடம் சொல்ற போது முதல்ல இந்த உத்தரவு, அதாவது 1929 போடப்பட்ட ஒப்பந்தம், குத்தகை ஒப்பந்தம் 2028 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி முடிகிறது. அந்த ஒப்பந்தத்திற்கும் அங்கு பணிபுரியக்கூடிய மக்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இது அவர்களுடைய பூர்வீகம் ஆகிவிட்டது. மாஞ்சோலையும் நாலுமுக்கும் ஊத்தும் இப்பொழுது அவர்களுடைய பூர்வீகம் ஆகிவிட்டது. வெளியே அந்நியன் யார் என்று சொன்னால் பிபிடி தான் அந்நியனை விட மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்கள் கிடையாது. எனவே வெளியேற்றப்பட வேண்டியது பிபிடிசி தான் தவிர தொழிலாளர்கள் அல்ல. இது ஒரு ஐஏஎஸ் படிச்ச கலெக்டருக்கு தெரியாதா? எத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை வருடம், எத்தனை மாதங்களாக? 2 மாதமாக நீங்கள் ரகசியமா நாங்க தேர்தல் பண்ணி இருக்கிற போது, கவுண்டிங் இருக்கிற போது, அதுவும் எப்போ கரெக்டா கவுண்டிங் 4ஆம் தேதி முடியுது. சரி, நம்ம வெற்றி பெறல, இவருக்கு வாய்ப்பு, அவங்க பேசாம இருப்பாரு அப்படிங்கிற பார்வையில கரெக்டா 8ஆம் தேதி அன்னைக்கு தொழிலாளர்கள் எல்லாம் வேலை நிறுத்தம் செஞ்சு, நீ கையெழுத்து போடுனா ஒண்ணும் கிடைக்காது, நீ வெறுங்கையோடு தான் ஊருக்கு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு தொழிலாளியா தனிமைப்படுத்தி, அச்சுறுத்தி, கட்டாயப்படுத்தி தான் அவர்கள் விருப்போயில் கையெழுத்து வாங்கிக்கிறீங்க. இங்க தொழிலாளர் துறை என்ன செஞ்சிட்டு இருக்குது? எத்தனை ஊடகங்கள் இது மாதிரி தொழிலாளர்களுடைய விருப்பத்துக்கு மாறா கட்டாயப்படுத்த செய்தி வந்திருக்குது. நான் இப்பொழுது தொழிலாளர் துறைக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு தேதி 6, 13ஆம் தேதிக்குள்ள அதை ரத்து பண்ணணும். இல்லைன்னா உங்க அலுவலகத்துக்கு போட்டு போடுவோம். எதுக்கு தொழிலாளர் துறையில் இருக்கணும்? தொழிலாளர் துறை எதுக்கு இருக்கணும்? சட்டத்துக்கு விரோதமா நீ எதுக்காக நீங்க இதுக்கு யாராவது பர்மிஷன் கொடுத்துருக்கீங்களா? நீங்க அவங்க யாரு தொழிலாளர்களை 2028 தானே ஒப்பந்தம் முடியுது. 4 வருஷம் க்ளோஸ் பண்ற போது நீ தொழிலாளர் துறையில அனுமதி கேட்டையா? பர்மிஷன் கொடுத்தீங்களா? ஏன் தொழிலாளர் துறை பேச அமைதியா இருக்கிறீங்க? எல்லாமே நடப்பதெல்லாம் சட்டவிரோதம் நடக்குது. இன்னொன்று சொல்றாங்க, 2018ஆம் ஆண்டு இது காப்பு காடாக மாற்றப்பட்டு விட்டது. என்ன பிரச்சனை? காப்பு காடு மாத்தினா அதனால என்ன? அதே வனம் தானே, பெயரை தானே மாத்துறீங்க. காப்பு காடா மாத்திட்டு போங்க. 1929 குத்தகைக்கு எடுத்த பிறகு மாஞ்சோலை அருகில் குசுங்குலியார் அப்படிங்கிறது 970 ஏக்கர். எத்தனை ஏக்கர்? 970 ஏக்கர் மிக விலையுயர்ந்த அடர்த்தியான காடுகள், மரங்கள் இருந்தது. இவன் குத்தகைக்கு வந்த உடனே அதுதான் மணிமுத்தாறு அணைக்கு வரக்கூடிய கேட்ச்மெண்ட் ஏரியா, அந்த மழை பொழிவு அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. அதுல 400 ஏக்கரை வெட்டி கடத்துதான். மிசில் மாடியா மேல மரம் கடத்தல் வழக்கு போட்டிருக்கணுமா? போட்டிருக்கூடாதா? போட்டிருக்கணும் இல்ல? ஏன் வழக்கு போடல? அந்த ஆள் உள்ள கொண்டு தள்ளி இருக்கணுமா இல்லையா? 1956 ஜமீன் ஒழிப்பு சட்டம் வந்துருச்சு. 1929 இங்க இங்கிலீஷ்காரர் இருக்கிறான், திருவாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து வேற கொலைக்காக கொலை பண்ணி கொடுத்ததுக்காக ஒரு இவங்களுக்கு கொடுக்கறாங்க.
56 ஜமீன் ஒழிப்பு, ஆங்கிலேயருடைய காலத்தில் நிலங்களை நிர்வகிக்கிறதாக கொடுத்த அந்த அதிகாரம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. அடுத்த நாளே தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை கைகளுக்கு பத்திருக்குமா வேண்டாமா? வந்திருக்கணுமா இல்லையா? எப்படி 1956க்கு பிறகும் இந்த 2028 24 நீங்க எப்படி அனுப்பிச்சு? எந்த சட்டத்தினுடைய விதிமுறை அனுப்பிச்சு? அப்ப உடனே இருந்துக்கிறீங்கல்ல. அது மட்டுமல்ல, நாளைக்கு இன்னைக்கு மாஞ்சோலை 2018 காப்பு காட்டுன்னு அறிவிச்சிட்டீங்க. வனம் அதை கொண்டு போய் 300 கோடி ரூபாய்க்கு 10 வருஷத்துக்கு முதல்ல பேங்க்ல அடகு வச்சிருக்காங்க. இப்ப 50 கோடி ரூபாய் வைக்கிறாங்க. நாளைக்கு இன்னொருத்தர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அடகு வச்சா ஒத்துக்குவீங்களா? எஸ்பி ஆபீஸ் அடகு வச்சா ஒத்துக்குவீங்களா? வனத்துறை ஆபீஸ் அடகு வச்சா ஒத்துக்குவீங்களா? இந்த பேருந்து அடகு வைக்கலாமா? பேருந்து நிலையத்தை? அப்ப இதுக்கெல்லாம் உடந்தையா இருந்துக்கிறீங்களா இல்லையா? அவர்கள் 1929 சட்ட ரீதியாக 1929 இருந்து அங்கே 6 தலைமுறைகளாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார். மாஞ்சோலை வெறும் குடியிருப்பில் அது ஒரு கிராமம் ஆகிவிட்டது. பல பேருக்கு அப்பா அம்மா மூதாவர் தாத்தா எல்லோருக்குமே பிறப்பிடம் மாஞ்சோலை. நாளுக்கு ஊத்து, குதிரை வெட்டி, சுண்ணாம்பு டிவிஷன், காக்காச்சி தான் அவங்களுடைய வாழ்விடம். அதையே மாற்றுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? போய் தொழிலாளிகள் போய் கலெக்டர் முறையிட்டா நீ ஒழுங்கா போயிரு, உனக்கு ஒண்ணும் கிடைக்காதுன்னு மாவட்ட ஆட்சியர் மிரட்டுறதுக்கு எதுக்காக மாவட்ட ஆட்சியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? மாவட்ட ஆட்சியர் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒவ்வொரு திணைக்கிழமையும் குறை தீர்க்கும் நாள் தான் நீங்க நடத்துறீங்க. குறை தீர்க்கணும். ஒரு மனு வந்தால் ஒன்று உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு பிரச்சனை தீர்க்கக்கூடியதாக இருந்தால் நீங்கள் தீர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது மாநில அரசுக்கோ மத்திய அரசுக்கு தான் அதை பரிந்துரை செய்ய வேண்டுமே தவிர நீங்களாக தன்னிச்சையாக ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. இதுபோல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி கையாளுவது என்று மாநில அரசு முதல்வரிடத்தில் நீங்கள் அனுமதி பெற்றீர்களா? அப்ப நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம். பிபிடிசி நிர்வாகத்தோடோ அல்லது இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வெளியேற்றிவிட்டு நாளைக்கு அந்த மாஞ்சோலையை கைப்பற்றி அதை சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டியிருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னுதாரணம் இருக்கு. வால்பாறையில இங்க 8373 ஏக்கர், வால்பாறையில ஏறக்குறைய 10 லட்சம் ஏக்கர் இருக்கு. இந்த நிர்வாகங்கள் படுத்தின கொடுமையின் காரணமாக, இவங்க குறைந்த சம்பள கசக்கி பிடித்ததன் காரணமாக, நம்முடைய புதிய தமிழகம் போராட்டத்தின் காரணமாக பல தொழிலாளர்கள் தங்களுடைய சுயமரியாதையுடைய அடிப்படையில் இவங்கிட்ட பணி செய்ய வேண்டாம் பல பேர் வெளியேறிட்டாங்க. அதனால வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. ஒரு காலத்துல தற்காலிக தொழிலாளர்களே ஒரு நிரந்தர தொழிலாளர் ஒரு தற்காலிக 10 பேர் இருப்பாங்க. வேலை கேட்டு முதலாளி கிட்ட மேனேஜர் போய் கையிட்டு நிற்பாங்க. இன்னைக்கு நான் பிரிட்ஜ் கொடுக்கிறேன், 2 வீலர் கொடுக்கிறேன், டிவி கொடுக்கிறேன், எல்லாம் கொடுக்கிறேன், வேலைக்கு வாங்க கூட வேலைக்கு ஆள் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் கொள்ளை ஓவரா இருந்ததுதான் காரணம். யாரு பங்கு கொடுத்த? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேயிலை கிலோக்காக பறிச்சு கொண்டு போனீங்க. அது ஒரு பங்கு தொழிலாளருக்கு உண்டா? போனஸ் 10% கொடுக்கறதுக்காக 2001 நான் வால்பாறையில் போராடும் போது என்ன செய்து கைது பண்ணி 3 வாரம் உள்ள வச்சாங்க. அப்ப தொழிலாளர்களுக்கு அதில் பங்கு கிடைக்காத காரணத்தினால்தான் அவர்கள் வெளியேறினார். இப்ப என்ன செஞ்சுக்கிறாங்க? அதுல 30% நிலத்தை, எவ்வளவு சதவீதம்? 30% நிலத்தை டூரிஸ்டுக்கு பயன்படுத்துன்னு சொல்லிக்கிறார். மாஞ்சோலையில இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி இந்த மாவட்ட ஆட்சியர், இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள் துணையோடு எல்லாம் வெளியே அனுப்பிச்சுட்டு டக்குன்னு அடுத்த 1 மாசம் கழிச்சீங்கன்னா அது நாங்க தற்காலிகமாக இதை சுற்றுலா தலமாக மாற்றுகிறோம் சொல்றோம். நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் 99 வருடமாக வாழக்கூடிய தொழிலாளர்களால் அங்கே காப்பு காடுகளுக்கு ஆபத்து வருகிறது என்று சொன்னால், அங்கே புலிகள் காப்பகத்துக்கு ஆபத்து வருகிறது என்று சொன்னால், தினமும் 20 வேனும் 30 வேன்ல வனத்துறையின் சார்பாக சுற்றுலா செய்த அவங்க மூலமா ஆபத்து வராதா? நாளைக்கு நீங்க கம்ப்ளீட்டா தோட்டத்தோழர்கள் வெளியேற்றிட்டு கம்ப்ளீட்டா களக்காடு, முண்டந்துறை, மாஞ்சோலை, காரையாறு இருக்கக்கூடிய தொழில் கம்ப்ளீட்டா எல்லாம் கேட் போட போறீங்க. வனத்துல கேட் போட முடியுமா?
அப்ப எதுக்காக சுற்றுலா அனுமதிக்கிற? ஐயா கேள்வி புரியுதா இல்லையா? அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தொழிலாளர்களை நீ புலிகள், நாங்கள் புலிகள், இது கோர் ஏரியான்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டார். கோர் ஏரியா, அந்த கோர் ஏரியாவுக்குள்ள தினமும் 20 வண்டி 30 வண்டியில காசு வாங்கிட்டு புலிகளை பார்ப்பதற்கு நீங்க போலாங்கிறீங்களே, அங்கேயே வாழக்கூடிய தொழிலாளிகள் அதே புலிகளை பார்த்து கொண்டு தேயிலை பறிச்சு வாழக்கூடாதா? சரி, 2018 காப்பு காடா மாத்துற போது நீங்க யாரிடத்துல ஒரு ஆலோசனை கேட்டீங்க? எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பகுதியில் ஒரு தொழிற்சாலை வருதுன்னு சொன்னா கூட மக்களிடத்துல கருத்து கேட்கணும் இல்ல? 2014 ஏறக்குறைய 2000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்தார்கள் அல்லவா? அந்த தொழிலாளர்களிடத்தில் நீங்கள் கருத்து கேட்டீர்களா? இன்னைக்கு போய் தொழிலாளர்கள் இன்னும் மாஞ்சோலை இருக்கிறாங்க. கலெக்டருக்கு நல்லா கொடுத்திருக்கிறாங்க, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த முடியல, நல்லா கொடுத்திருக்கிறாங்க. முகாம் போட்டீங்க, என்ன முகாம்? பேரை மாத்துறது. ஐயா அவனுக்கே சொந்த ஊர் மாஞ்சோலிங்கிறான், 4 முக்குங்கிறான். உன்னுடைய முகவரியை மாற்றுவதற்கு முகாம் போடுறோம்னா அப்ப உங்களுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குது? எந்த முகவரியை அவர்கள் கொடுப்பார்? அவன் போய் எந்த இடத்துல ஆடு மேய்ப்பான், மாடு மேய்ப்பான், எந்த வங்கி தாராளமா வங்கி விடுங்க. உங்களுக்கு யாருக்காவது கடன் கொடுக்குறாங்களாப்பா வங்கியில்? நீ போன சொத்து கேட்கறான். அவன் குடியிருக்கே விடில்லாதவன் எதை வச்சு அவன் அடமானம் வாங்கி நீ ஆடு வாங்குறது மாடு வாங்குறது. அப்ப இவர்கள் எல்லாம் சேர்ந்து பித்தலாட்டம் செய்கிறார். கலெக்டர் போய் உடனடியாக நாங்க 2ஆம் தேதி என்னைக்கு 3ஆம் தேதி பிரஸ் மீட் கொடுத்துட்டு போன தாங்க முடியல அவருக்கு. உடனே 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி முகாம். நல்லா மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்கள் நல்ல சரியா ஒரு ஐஏஎஸ் ஆபீசருக்கு பாடம் ஊட்டி இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யாத. நாங்கள் புதிய தமிழகத்தின் பின்னால் தான் இருப்போம், தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் பின்னால் தான் இருப்போம், எங்களை வெளியேற்ற முடியாது என்பதுதான் அவர்கள் கொடுத்திருக்கூடிய பார். எனவே இவர்களுக்கு நோக்கம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியே அனுப்பிவிட்டு யாரோ ஒரு முக்கியமான குடும்பம் அங்க காத்துட்டே இருக்குது. இவங்க வெளியே எப்படா, அதாவது அண்ணன் எப்ப காலியாவா? எஸ். அப்போ தொழிலாளர்கள் இவ்வளவு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்தது? ஏன் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கூடலூர் பகுதியில் தமிழ்நாடு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கழகத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க. வால்பாறையில 7000 ஏக்கர் 8000 ஏக்கருக்கு மேல இருக்குது. அங்க தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் செயல்பட்டு கொண்டிருக்குது. சப்போஸ் அதெல்லாம் நஷ்டம் இருக்குதுன்னா நான் ஒரு அப்பீல் கொடுக்கிறேன், எல்லா பத்திரிகைகளும் கொடுக்கிறேன், அந்த தேயிலை தோட்டங்களை எங்களிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள், நாங்கள் நடத்துகிறோம், லாபகரமா நடத்தும், நீங்க வெளியே போங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க. ஹேண்ட் ஓவர், ஒன்னும் பெரிய விஷயமே இல்லை. 1965 67 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைய முதலமைச்சர் அவருக்கு முன்பு கூட தஞ்சாவூர் விவசாய கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அண்ணா அவருடைய ஆட்சி சமூக நீதி ஆட்சி பேசக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வேணா உங்களுடைய உதவியாளர்கள் மூலமாக அதை போட்டு பாருங்க. உண்மையான சமூக நீதி எப்படி வரும் என்று சொன்னால், நிலமற்ற அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் என்று நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகிறதோ அன்றுதான் உண்மையான சமூக நீதி. எனவே எங்களுடைய சமூக நீதி என்பது, தமிழ் மக்களுக்கான சமூக நீதி என்பது, இந்தியாவை துண்டாடிய ஜின்னா குடும்பம் யுசில்வாடியாவிடம் இருந்து, இது உள்ளுக்குள்ள ஒரு பாகிஸ்தான் மாதிரி தான் இருக்கு. அதான் பாகிஸ்தான், இந்தியாவுக்குள்ள ஒரு பாகிஸ்தான் தான் இருக்கு. அவங்களை வெளியேற்றிட்டு இந்த 8373 ஏக்கரையும் இன்னைக்கு இருக்கிற தொழிலாளர்களுக்கு 10 ஏக்கர் கொடு. ஏற்கனவே இந்த தேயிலை தோட்டங்களை பணிபுரிந்து தோட்டங்களுக்கும் கொடுங்க. யாரெல்லாம் இது போல ஏழை எளிய மக்கள், இந்த வேளாண்மையிலே விருப்பம் இருக்கக்கூடிய மக்கள் விரும்புகிறார்களோ அந்த தேயிலை தோட்டங்களை 5 ஏக்கர் 10 ஏக்கர் பிரிச்சு கொடுங்க. இல்லைன்னா எங்ககிட்ட ஒப்படைச்சு 2 ஒப்படைச்சு நாங்க அதை பார்த்துக்கோம். இதுதான் நாங்க வைக்கக்கூடிய வேண்டுகோள். எல்லாரும் இந்த போராட்டம் துவங்கிய போது இதெல்லாம் நம்முடைய சகோதரர்களும் நம்முடைய தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் நம்முடைய பொதுமக்களுக்கும் வைக்கக்கூடிய வேண்டுகோள். ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போச்சா இல்லையா? எங்க அவங்க இன்னைக்கு எங்க போயிட்டாங்க? ஆளுங்கட்சியினுடைய சார்பாக ஒரு சபாநாயகர் இருந்தவர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டீங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் போனாங்க, எல்லாரும் போனீங்களே. எங்க இப்ப ஏன் போறீங்க? அப்போ எங்கிருந்தோ போதும், இவ்வளவு பேசுந்து போதும், இனிமேல் ஒதுங்கி இது நாங்க தான் தலையிடுறோம், இது இந்த குடும்பம் உள்ள வருது தெரிஞ்சுக்கோன்னு சொன்னா ஓடி போயிட்டாங்க. அவ்வளவுதான்.
இதுக்கு மேல அவங்களால தாக்க முடியாது. இதுதான் அவருடைய அரசியல். என்னடா மறுவாழ்வு? மறுவாழ்வு என்ன? வாழ்க்கை இல்லாதவர்களுக்கு தான் மறுவாழ்வு பற்றி பேசணும். இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்வுரிமையை பறிப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. இலங்கையிலே ஏறக்குறைய இதே போல 100 ஆண்டு காலத்துக்கு மேலாக பணிபுரிந்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் மலையகங்களிலே நுவரெலியா மாவட்டத்திலே பல்வேறு பகுதிகளில் பணிபுரிந்தவர்கள் இலங்கை சுதந்திரம் பெற்ற பிறகு அவருடைய குடியுரிமையை ரத்து செய்தார்கள், அவருடைய வாக்குரிமையை பறித்தார்கள். அதுக்கு பிறகு அன்று பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி ஸ்ரீமாவோ பண்டார நாயகத்தினுடைய ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் லட்சக்கணக்கான தமிழர்கள் இங்கே கப்பல் கப்பலாக அவருடைய வாழ்வுரிமை பறிக்கப்பட்டு இங்கு தமிழகத்துக்கு அனுப்பப்பட்டார். அவர்களுக்கு கொடுப்பதுதான் வாழ்வுரிமை. ஆனால் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தமிழர்கள் இந்த வெறும் தேயிலை தோட்டங்களை பணிபுரிகிறான். இவன் வாழ்வுரிமை இந்த சொந்த நாட்டில் சுதந்திர நாட்டில் எதுக்கு பறிக்கிறீங்கிறது தான் கேள்வி. இவனை வாழ்வுரிமை பறிச்சு கொண்டு கீழே கொண்டு போய் நல்ல மரமாக்கிறத புடுங்கி நட்டா அது நிக்குமா? ஆனால் அனைத்துமே சட்டவிரோதம், மனிதநேயத்துக்கு எதிரானது, மண்ணுரிமைக்கு எதிரானது. அதனால உங்களுடைய மறுவாழ்வு என்பது பித்தலாட்டம். இதன் காரணமாகத்தான் தம்பி ராமர் அவர்கள் கூட இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் இங்க வந்து மேல போக என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க? மறுவாழ்வு. அப்ப போகாத. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அங்கேயே அவர்கள் இருப்பதற்கான பொருளாக இருந்தால் கலந்து கொள், இல்லை என்று சொன்னால் அந்த சாக்கடையோடு கலக்காது என்று சொன்னேன். எனவே எங்கே போச்சு திமுக முன்னாள் அமைச்சர் மன்னார் சபை எங்க போயிட்டாரு? அதிமுக அல்லது வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் கம்யூனிஸ்ட்காரர்கள் எங்க போயிட்டாங்க? எல்லாருமே இன்னைக்கு எங்க போயிட்டீங்க? கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குறாங்க. சட்டவிரோதம் இல்லையா? தொழிலாளர்களுக்கு விரோதம் இல்லையா? முகாம் நடத்துறாங்களே வந்து அவர்கள் வேறு இடம் கொடுக்கறதுக்கு இது ஏன் தடுக்க முன் வர மாட்டேங்கிறீங்க? அப்போ இந்த அப்பாவி தொழிலாளர்களை வைத்து தயவு கூர்ந்து அது திமுகவா இருந்தாலும் வேறு கட்சிக்காரர்களாக இருந்தாலும் அரசியல் செய்யாது. நாங்கள் இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களை குரல் கொடுப்பது மனிதநேயத்தினுடைய அடிப்படையில், அவருடைய வாழ்வுரிமை பறிக்கக்கூடாது என்ற அடிப்படையில், அவருடைய மண்ணுரிமை பறிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் தான். எனவே நம்முடைய போராட்டம் என்பது நாம எடுத்துக்கொண்ட போராட்டம் அல்ல. வரலாற்றிலே தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு, மாஞ்சோலை தேயிலை தோட்டர்களுக்கு வேறு யாரும் உணர்வுபூர்வமாக ஆத்மார்த்தமாக முன்வராத காரணத்தினாலே புதிய தமிழகம் இதில் ஈடுபடுகிறது, தன்னை இணைத்துக் கொள்கிறது. நாம பல்வேறு முயற்சிகளை இதற்கிடையிலே எடுத்தோம். நான் 29ஆம் தேதி இங்கே வருவதற்கு முன்பாக 28ஆம் தேதி மதுரையிலே ஒரு நாள் உட்கார்ந்து இந்தியாவினுடைய வனத்துறையினுடைய செயலாளர், அதே போல புலிகள் காப்பகத்தினுடைய இயக்குனர் உட்பட 26 துறைகளுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். ஏறக்குறைய 100 ஆண்டு காலத்துக்கு மேலாக திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவுக்கு உட்பட்ட இந்த மாஞ்சோலையிலே பணிபுரிந்து வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய ஒரு அவலம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு காப்பு காடுகள் என்று பெயரிடுகிறார்கள், என்று புலிகள் காப்பகம் என்று சொல்லுகிறார்கள். இந்தியாவுடைய அனைத்து மலைப்பகுதிகளில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மலைவாழ் மக்கள் புலிகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், யானைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சிங்கங்கள் வாழக்கூடிய காடுகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மான்கள் வாழக்கூடிய காடுகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே புலிகள் காப்பகம் என்ற பெயரை பயன்படுத்தி இவர்கள் இந்த மக்களை வெளியேற்றுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எழுதியிருக்காக நேற்று பெங்களூரில் இருக்கக்கூடிய புலிகள் காப்பகத்தினுடைய பிராந்திய இயக்குனர் தமிழ்நாடு தலைமை வனக்காப்பாளருக்கு உரையாக மாஞ்சோலை சென்று உண்மை அறிக்கையை தாக்கல் செய்கின்ற உத்தரவிட்டிருக்கிறார். அதுவே நமக்கு ஒரு பெரிய. இங்கே பல நண்பர்களுக்கு கூட புரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். புலி என்ன சாப்பிடும்? மான் சாப்பிடும். புலி சாப்பிடுமா? மரத்தை சாப்பிடுமா? சாப்பிடாது. இங்கே மாஞ்சோலையில களக்காடு முண்டந்திரையில 2700 புலி இருக்கிறதாக சொல்றாங்க. 2700 புலி. ஒரு புலி ஒரு வாரம் அல்லது ஒரு மாசத்துக்கு ஒரு மான் சாப்பிடறதா வச்சுக்கோங்க.
இப்ப 2700 புலிக்கு எத்தனை மான் தேவைப்படும்? எத்தனை? 2700 மான் தேவைப்படும் ஒரு மாசத்துக்கு. வருஷத்துக்கு எத்தனை ஆச்சு? 15,000-20,000 மான் தேவைப்படுமா? 10 வருஷமா அது புலிகள் காப்பகமா இருக்குது. அப்ப எத்தனை ஆயிரம் மான்களை இருந்திருந்தா அந்த புலிகள் எல்லாம் உயிரோடு இருந்து அத்தனை மான் மேயிருதுன்னா எத்தனை காடுகள் புல் இருக்கும். வெறும் மரத்துல போய் மான் சாப்பிடாது, அது புல் தர வேணும். இப்ப யாரு காதுல பூ சுத்துறீங்க? இத்தனை புலிகளுக்கு உணவுக்கு நீ எத்தனை மானை எங்க வளர்க்க போற? அதுக்கு உண்டான காடு எங்க இருக்குது? அதுக்கு அப்ப நீ காடை வெட்டித்தானே நீ புல் போடணும். அப்ப காடை ஆறு அழிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. ஒண்ணு இல்ல, மாஞ்சோலை தேயிலை தொழில்கள் வெளியேறிட்டா சுதந்திரமா மான் வேட்டையாடலாம், புலி வேட்டையாடலாம், யானை வேட்டையாடலாம், எல்லா மரங்களையும் வேட்டலாம். இதுதான் அவங்களுடைய நோக்கம். அதே போல அந்த குடும்பத்தை சேர்ந்த முக்கியமான புள்ளிகள் சுற்றுலாங்கிற பெயர்ல கொண்டு போய் பல இடங்களை ஆக்கிரமித்து அவர்கள் அவங்க ஒரு இன்னொரு 30, 40, 50 வருஷம் குத்தகை போட்டுக்குவாங்க, சொந்தமாக்குவாங்க. சோ இது போன்ற உள்நோக்கத்தினால் தான் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளான ரத்தங்களான மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்ற இந்த அரசு முயற்சி செய்கிறது. தயவுகூர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயம் இதுவரையிலும் உங்களுக்கு முழுமையாக கவனத்துக்கு வரவில்லை, வந்திருக்காதோ வந்ததோ வந்து தெரியவில்லை. ஆனால் வந்திருந்தால் நீங்கள் இதுவரையில் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது தவறு. வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இன்று நான் பேசியது எல்லாமே நிச்சயமாக உங்களுடைய கவனத்துக்கு வரும். எனவே அங்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு எதிராக பிபிடிசி நிர்வாகம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விருப்பமில்லாத ஓய்வு கடிதத்தை உடனடியாக தொழிலாளர் துறை மூலமாக ரத்து செய்ய வேண்டும். பிபிடிசி நிர்வாகம் முன்கூட்டியே போவதற்கு முடிவெடுத்தால் உடனடியாக தமிழ்நாடு அரசு கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு லாபம் வராது என்று சொன்னால் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை எங்களிடத்திலே கொடுங்கள். தோட்ட தொழிலாளர்களுக்கு 5 ஏக்கர் 10 ஏக்கர் பிரித்து கொடுத்து அங்க காடுகளும் காப்பு காடுகளும் இன்னும் நன்கு பாதுகாக்கப்படும், புலிகளும் பாதுகாக்கப்படும், எல்லாமே பாதுகாக்கப்படும். தேயிலை தோட்ட மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய வாழ்வுரிமையும் பாதுகாக்கப்படும். இதைத்தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த நிகழ்ச்சியில இந்த போராட்டத்தில் பல்வேறு கிராமங்களில இருந்து தங்களுடைய சொந்த முயற்சியில பல கலந்து கொண்டிருக்கூடிய அனைத்து இளைஞர்களையும் தாய்மார்களையும் பெரியவர்களையும் இந்த குறுகிய காலத்தில் பெரிய அளவுக்கு தொண்டர்களெல்லாம் திரட்டி வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, இது ஒரு எச்சரிக்கை அறிமுக போராட்டம் தான். ஒருவேளை இதுக்கு மேலும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது நாம் மிகப்பெரிய கடுமையான போராட்டத்திற்கு தள்ளப்படலாம். அப்பொழுது தென் தமிழகம் இயங்காத அளவு கடந்த காலத்து 99 போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கும் இப்பொழுதே தயாராகுங்கள் என்பதைத்தான் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களை எல்லாம் ஜூலை 23ஆம் தேதி பேரணி இருக்கிறது. சிரமத்தை பார்க்காமல் அதிலேயும் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன்.